இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றிடும் மந்திரத்தை மனதார நினச்சிக்கிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். முருகனுக்கு எப்படி 60 வீடுகள் சிறப்போ அதே போல தாங்க சிவன்மலை ஆண்டவன் கோவில். இங்கு முருகனுடைய தனி சிறப்பு என தான் சொல்ல விரும்புவதை பக்தர் கனவுல தோன்றி குறிப்பாக பொருளால் உணர்த்துவார். அப்படியே அவர் பொருளாக உணர்த்தக்கூடிய பொருள் இங்கு ஆண்டவன் உத்தரவுன்னு பேரில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்துள்ள பொருளால் நல்ல விஷயங்களும் எச்சரிக்கையாக பல பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த முருகப்பெருமானின் அருள் என்ன, இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைத்துள்ள பொருட்கள் என்ன, இதுவரை வைத்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலகம் அறியும் முன்னாடியே சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னா அது சிவன்மலை கோவிலுங்க. இந்த கோவிலுக்கான நிறைய பேர் ஆவலோடு சென்று வழிபடுறாங்க. சிந்தை அடக்கி சும்மா இருக்கின்ற திறன் அரிதுன்னு பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரையின செய்து வென்றவங்க தான் சித்தர்கள். அந்த வகையை சேர்ந்த சித்தர்கள் ஒருவராக இருந்தவர் சிவபாக்கிய சித்தர். அவர் பூஜித்த மலைதாங்க இந்த சிவன்மலை. எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரன்னு சொல்லக்கூடிய காங்கேயத்துக்கு அருகே காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க சிவன்மலை. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னு சொல்லப்பட்டிருச்சு. பின்னால தான் இங்கு வந்து சித்தரு சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடும் பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்தாரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் பெற்றுச்சுங்க. மேலும் அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு. பசுக்களை செய்ன்னு தமிழில் சொல்வான். இதனால் சிவனின் செய்யான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பதால் சேமலைன்னு அழைக்கப்பட்டு பின்னால் சிவன்மலைன்னு மறுவியதாகவும் சொல்லுவாங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சாமி கும்பிட வந்த ஒருவர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இருக்குது. இங்குள்ள முருகப்பெருமானு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்கள் கனவுல வந்து கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த தெய்வம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் பெட்டியில் சொம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி எப்போது யாருக்கும் தெரியலைங்க. ஆனால் சில நாட்களையே தமிழகத்தின் மக்களின் மனங்களில் மாறாத வலுவாக ஏற்படுத்திய பேரழிவுன்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவினுடைய பல உயிரை பார்த்திங்கன்னா பழி வாங்கிடுச்சு. அப்போது தான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சு. அடுத்ததாக இந்த உத்தரவு பெட்டியில் மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகிட்டு வருது. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விட இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரூரை சேர்ந்த ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த கோவிலின் மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போவேன். இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சய வாழ்க்கையில் ஏற்படுது. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்கு இதே போல் ஒரு பக்தர் கனவுல முன்னாடி தோண்டி மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னான உயர்ந்து விட்டதாகவோ அது மட்டும் இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் பல இடங்களும் இதே நிலை தாங்க. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது பெரிய விஷயமாக இருக்கு. அதே போல் மற்றொரு பக்தர் கனவுல தோன்றி 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அதன் பின்பு மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லாமல் போணுச்சுங்க. இப்போ எல்லோருடைய கைகளிலும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருக்குது. இதுதான் முருகனின் அருள்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் கனவுல சாமி வந்து அரைப்பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சாமிக்கு கூட
தங்கத்தின் மீது காதலான பலரும் வியந்து கிடக்க அடுத்து சில நாட்களிலேயே இதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய ஆரம்பிடுச்சு. அது என்னன்னா, தங்கத்தின் விலை தாறுமாறாக வியந்து கொண்டே இருக்குங்க. பெண்ணை பெற்றவங்க எல்லாம் முருகா இது என்ன சோதனை குரலை உயர்த்துவாங்க. இப்போது வரை முருகா நீதான் எங்க பெண் பிள்ளைகளை கரை சேர்க்கணும் பிரார்த்தனை செய்துட்டு இருக்காங்க. அன்று ஏறிய தங்கத்தின் விலை தற்போது பார்த்தீங்கன்னா லட்சத்தை தாண்டி விலையினுடைய மதிப்பு உயர்ந்துட்டே இருக்குங்க. இப்படி இருக்கையில் மற்றொரு பக்தர் கனவுல வந்து முருகப்பெருமானும் தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அது போலவே தேங்காயும் வைத்து பூஜை நடத்திருக்காங்க. அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்ததாகவோ கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்து கொப்பரை தேங்காயை ஊழல் வரை நின்று இருக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் கனவுல இதே போல் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்துச்சு. இதனால் நாட்டில் விவசாயம் போன்ற பொருட்களுடைய நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம். இங்கு கடவுள் பற்றினா கனவு சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோயில் ஊழியரிடம் கேட்டபோது காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடன்னு கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் கனவுல தோன்றிதான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சாமி உத்தரவு பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபரோ தன்னுடைய கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகியிடம் சொல்வாங்க. அவர்கள் சொல்வது உண்மைதானு தெரிந்து கொள்ள கோயில் நிர்வாகிகளோ பூக்களை பொற்றணத்தில் வைத்து அதை சாமி முன்னாடியே போட்டு பூசைன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்தால் முருகனின் கனவுல தோன்றியது உண்மைதானே எடுத்துக்கிட்டு உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜை செய்து அந்த பெட்டியில் வச்சுடுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பெயர், அவருடைய ஊர், அவருடைய கோயில் வந்து சொன்ன தேதின்னு அனைத்துமே அந்த பெட்டியின் கீழே எழுதி வச்சுடுவாங்க. இதுதாங்க இந்த கோவிலில் நடைமுறையாக இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மண்கலயத்தில் தீர்த்தமும் மண்ணும் ஏற்கலப்பை பிரம்புன்னு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. காங்கைத்து அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலம் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற கோயில்னே சொல்லலாம். இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமூகத்தில் ஏதாவது சில மாற்றங்களை நிகழ்த்துவதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னதாகவே உத்தரவு பொருட்களாக பக்தர் கனவுல தோன்றும். அப்படி கனவுல வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு வந்து அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்லுவாங்க. அவங்க சொல்வது உண்மைதானு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பூசாரிகள் பூ போட்டு கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் தான் இந்த மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலை பாக்கு அருகம்புல் எலுமிச்சை பழன்னு வச்சு வழிபட்டாங்க மார்ச் 10ஆம் தேதி. அதற்கு பிறகு 40 நாட்கள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி உத்தரவு பெட்டியில் கடல் தண்ணீர், வைக்கோல், மண், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர்னு பல பொருட்கள் வைத்து பூஜை செய்திருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது பார்த்திங்கன்னா புரவிப்பாளையத்தை சேர்த்த கதிர்வேல் என்ற விவசாயியின் கனவுல தோன்றி மண்கலயத்தில் தீர்த்தமோ மண்ணோ ஏற்கலப்பை பிரம்புன்னு வைக்க பூஜை செய்ய வந்திருக்கு. இதன்படி நேராக கோவிலுக்கு சென்ற கதிர்வேலும் பூசாரிடன் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்தது உத்தரவு வந்தது. பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி. ஏப்ரல், மே, ஜூன் இப்போது பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு மேலாயிடுச்சு. இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் எந்த ஒரு பொருளும் மாற்றப்படலைங்க. தொடர்ந்து அந்த பொருளுக்கே பார்த்திங்கன்னா பூஜை செய்துட்டு வராங்க. இந்த பொருளில் வைத்துள்ள பொருளால் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னா ஏற்கலப்பை வைத்திருப்பது விவசாயமோ உழவு தொழிலை குறிக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதால் வருங்காலங்களில் விவசாயம் செழிக்கும், இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றம் ஏற்படுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் மண்கலயத்தில் தீர்த்தம் வைத்திருப்பது பார்த்திங்கன்னா உயிர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீர் ரொம்ப அவசியம். அதனால் நாட்டில் இனி மழை பொழிவை முன்னறிவிப்பதாக சொல்லப்படுது. போதிய மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்புன்னு அடையாளமாக எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பஞ்சம் ஏற்படாது, ஊர் ஒற்றுமை, குடும்ப நலம் உள்ளிட்டவை சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்திங்கன்னா இந்த 4 விதமான பொருட்கள் வைத்திருக்காங்க.
நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா சிவன்மலை கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலி இருக்க வைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.